பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 39:7, 39ஆம் சங்கீதம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று தாவீது சொல்கிறதை காண்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராய் காணப்படட்டும், நம்முடைய நம்பிக்கை இயேசுவாய் காணப்படட்டும். நம்முடைய நம்பிக்கை அவராகவே இருக்கும்போது நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதான அநேக காரியங்கள் கிடைக்கவில்லை. அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்வு எழுதின பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்கிறவர்கள் தொழிலில் முன்னேற்றத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம விவசாயம் செய்கிறவர்கள் நல்ல பலனை அடைவதற்கு எதிர்பார்க்கிறார்கள். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது சந்தோஷப்படுகிறோம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது நாம் துக்கப்படுகிறோம். நாம் வேதத்தில் கூட அநேக சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். மீகா 1:12 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நன்மை வரும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் தீமை வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் அநேக நன்மைகளுக்காக எதிர்பார்க்கிற நன்மை வராதபடினால் நம்முடைய உள்ளம் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறது. நன்மை வரும் என்று எதிர்பார்த்து நன்மை வராதபடினாலே நம்முடைய உள்ளம் மிகுந்த விரக்தி அடைகிறது. புலம்பல் 4 வாசிக்கும் போது, இனி வீணா எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கே புலம்புறதை நாம் காண்கிறோம். வீணாக எதுக்கு எதிர்பார்க்கணும்? நன்மை வரும் என்று எதிர்பார்த்தோம், தீமை வந்தது, வீணாக நீ எதுக்கு எதிர்பார்க்கணும்? அப்படி சொல்லக்கூடியதான ஒரு அவநம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. இதையும் நாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ராஜா எலிசாவை சொல்லி அனுப்புகிறார், இனி கர்த்தரை காத்திருக்க வேண்டியது என்ன? இவ்வளோ நாள் ஆண்டவர் காத்திருந்தாச்சு, இவ்வளோ நாள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், சீரியர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டோம், இனி எதிர்பார்க்க வேண்டியது என்ன? தேசத்தில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததான எல்லா தானியமும் செலவழிந்து போச்சு, எல்லாமே தீர்ந்தாச்சு, இனி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடியதான அந்த நிலைமை தான் காணப்படுகிறது. அந்த வறுமையின் விளிம்பில் மரண வாசலில் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு தேசத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இனி கர்த்தரை காத்திருக்க வேண்டியது என்ன? இனி ஆண்டவர் நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்க வேண்டியது என்ன? இனி ஆண்டவர் நம்ம உதவி செய்வார் என்று எதிர்பார்க்க வேண்டியது என்ன என்று சொல்லக்கூடியதான அந்த முடிவுக்கு இஸ்ரவேல் ராஜா வந்து விட்டார். ஆனால் எலிசா சொல்லுகிறாரு, நாளைக்கு இந்நேரத்தில் இன்னும் ஒரு 24 மணி நேரம் காத்திரு இஸ்ரவேல் ராஜாவே, நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும், நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம்தான் சமாரியாவில் இருக்கிறது. ஆனால் நாளைக்கு மலிவு விலையில் இங்கே விற்கப்படும். 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல் விற்கப்படும் மட்டும் பெரிய ஒரு செழிப்பு உண்டாகும் என்று எலிசா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நேற்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம். இந்த பஞ்ச நேரத்தில் இஸ்ரவேல் ராஜாவும் எலிசாவும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு பொய்த்து போகுமோ என்கிறதான ஒரு அச்சம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு காணப்படுகிறது. ஆகையினாலே எலிசாவோட இஸ்ரவேல் ராஜா சொல்லி அனுப்புற, இனி கர்த்தரை காத்திருக்க வேண்டியது என்ன? இனி எதிர்பார்க்க வேண்டியது என்ன? எதிர்பார்த்து தோல்விதான் வந்திருக்கிறது. எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காணவில்லை, துக்கம்தான் காணப்படுகிறது. அநேக தாய்மார்கள் பிள்ளைகளை தான் இழந்திருக்கிறார்கள். இனி எதிர்பார்க்க வேண்டியது என்ன? நம்முடைய பஞ்சத்தினாலே அநேக மிருகங்களுக்கு இறந்து போனது, தானிய கிடங்குகள் எல்லாம் காலியாகிவிட்டது. இனி என்னத்தை காத்திருக்க வேண்டும், இனி என்னத்தை எதிர்பார்ப்பது என்று சொல்லக்கூடியதான அந்த முடிவுக்கு இஸ்ரவேல் ராஜா வந்து விட்டார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. ஜெபத்துக்கு பதில் வராதபடினாலே நாமும் சோர்ந்து போகிறோம், நாமும் தளர்ந்து போகிறோம், நாமும் பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்முடைய ஜெபத்தை கலைக்கிறது. எதுக்கு ஜெபம் பண்ணனால என்ன பிரயோஜனம் என்று யோபுல நான் வாசிக்கிறபடி, கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணனால என்ன பிரயோஜனம், அவருக்கு முன்பு துக்கத்து நடக்கிறதுனால என்ன லாபம் என்று சொல்லக்கூடியதான அந்த எஸ்டிமேட்டுக்கு நாம் போய்விட்டோம். ஆனால் எரேமியா
எரேமியா 29:11 வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுமே நினைவா இருக்கிறேன், அது தீமைக்கு நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுகளே என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டோர் நம்மேல் நினைவாய் காணப்படுகிறார். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்க சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டோர் ஜெபிக்க சொல்லும் போது நீங்க எவைகளுக்காய் வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அதன்படி நாம் சில காரியங்களை விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோட கூட எதிர்பார்ப்போட கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நடக்கவில்லை. ஆண்டவர் இந்த காலைவேளை சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்கள் மேல நினைவா இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம நினைவா இருக்கிறார். நாம் சங்கீதம் 115:12 வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டோர் நம்மை நினைப்பாரானா, நம்மையில் அவர் நினைவு வைப்பாரானா, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியவர்களை கொடுப்பார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். பாருங்க, அந்நாளை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். யாரை ஆண்டவர் நினைத்தாரோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். சங்கீதம் 115:12 வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 29:11 வாசிக்கும் போது, உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன், நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியானா நீங்க ஜெபிக்கிறதான அந்த காரியத்தை நம்ம கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மேல் நினைவா இருக்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மையை உங்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களுமே நினைவாய் காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நன்மை வர வேண்டும். ஜனங்கள் எதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? 70 வருடம் பாபிலோனில் அடிமையாய் காணப்படுகிறோம். இனி நம்முடைய சுய தேசத்துக்கு போவோம், அங்கே சொந்த வீட்டில் குடியிருப்போம், நான் விட்டு வந்ததான திராட்சை தோட்டத்தை, ஒலிவ் தோப்பை நம்ம மறுபடியும் அனுபவிப்போம் என்கிறதான சுய தேசத்துக்கு போக வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு கொடுப்பதற்காக உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? பிலிப்பியர் 4:20 வாசிக்கும் போது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். அப்படியான இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார். மற்ற யோவான் 14:1-2 வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிற்பாடு வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த எதிர்பார்ப்போட கூட இன்றைக்கு புதிய ஏற்பாடு விசுவாசிகள், புதிய ஏற்பாடு தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவர் வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார் என்கிறதான எதிர்பார்ப்போட கூட காணப்படுகிறார்கள். ஆதி சபை விசுவாசிகள் ஒரு பிரச்சனை வருமானா, ஒரு சங்கடம் வருமானா, ஒரு துக்கம் வருமானா, உடனே வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பார்கள். ஆண்டவர் மேசியா சீக்கிரம் வருவாரே, இன்னும் வரவில்லையே, சீக்கிரம் வரும் ஐயா என்று சொல்லி வானத்தை எதிர்பார்ப்பார்கள். ஏன் வானத்தை எதிர்பார்க்கிறார்கள்? மத்தேயு அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, 2 தூதர்கள் வெண்ணுடை உடுத்தவர்களாக உடைய கண்களும் முன்பதாக எப்படி இயேசு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். ஆகினாலே இயேசு வானத்தை எழுந்தள்ளி போனது போலவே மறுபடியும் வருவார் என்று சொல்லி வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆதி சபையில ஒருவரை சந்திக்கும் போது மாறானாலா இயேசு வருகிறார் என்று தான் சொல்லி வாழ்த்துவார்கள். அவர்கள் ஒரு 2 விசுவாசிகள் ஒருவரை சந்திக்கும் போது மாறனாதா என்று சொல்லி மாறி மாறி சொல்லுவார்கள். மாறனாதா, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமாகு, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமாகு, இயேசு பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, நம்ம எதிர்பார்ப்போட கூட இருக்கிறோம் என்கிறதான அந்த விசுவாசத்தோட கூட அறிக்கை பண்ணுவார்கள், விசுவாசத்தோட கூட அவர்கள் வாழ்த்துவார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்விதமான வாழ்த்தல் மிகவும் குறைந்து போனது. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசு வருவார் என்பது, இயேசு சீக்கிரம் வர வேண்டும், இயேசு சீக்கிரமா வந்து நம்மை அவரோட கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுது. அதனால தாவீது சொல்கிறாரு, நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? மேசியா வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னா, அல்லது இந்த பூமியில் உள்ள காரியங்களில் நான் இன்னும் உழந்து காணப்பட வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு காணப்படுகிறதா என்கிறதான அர்த்தத்தோட கூட தாவீது கேட்கிறார், நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? இந்த வார்த்தையை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா வர
வேண்டுமா, நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் போக வேண்டுமா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இயேசு வந்து நம்மை அவரோட கூட அழைத்து கொண்டு போவார். அந்த எதிர்பார்ப்பு உள்ளவளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறுவோமானா தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை. ஆகையினாலே உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறக்கூடாது. நாம் எதிர்பார்க்க வேண்டியது பவுல் கொலோசியர் எழுதும்போது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்கிறார். மேலானவளை நாடி ஆண்டோட வருகைக்கு நான் எதிர்பார்க்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் உள்ள அன்பு கூர்ந்து உலகத்தோட கூட நாம் ஆய்ந்து போகாதபடிக்கு ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், நான் எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், தேவரீரே என்னுடைய நம்பிக்கை என்பதாக. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறப்பா. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுயதேசத்துக்கு போக முடியாது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அங்கிருந்து மேசியா வருவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் ஆண்டவரே பாபிலோனில் இருந்த பிற்பாடு தங்களுடைய சுயதேசத்துக்கு போவோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்களே, அதே போல் நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரை வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களை ஆயத்தமாக்குவீராக. உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.